வணக்கம். வலியிலேயே பொறுக்க முடியாத வலி எதுங்க? அது கிட்னி ஸ்டோன் தான். பொறுக்கவே முடியலன்னு வருவாங்க. அது கேஷுவாலிட்டியில் இந்த விடிய காத்தால 2 மணிக்கு 3 மணிக்கு. அது இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பேஷண்ட். இந்த 10, 20 நாள்லேயே ஒரு 22 பேஷண்ட்டு ஸ்டோன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. இது வந்து நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. எப்படி வருது? சம்மர் சீசன்ல ஏன் வருது? இது எப்படி நம்ம சரிப்படுத்தலாம்? யார் யாருக்கெல்லாம் வருது? இது என்ன அறிகுறிகள் இருக்கும்? காம்ப்ளிகேஷன் இதனால என்னென்ன? சைஸை பொறுத்து எப்படி ட்ரீட்மெண்ட் மாறும்? இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூரினில் அந்த கிறிஸ்டல் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மினரல்ஸு, சால்ட்ஸு இதெல்லாம் ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ் அதிகமாக யூரினில் இருக்குங்க. நிறைய நம்ம தண்ணி குடிக்கும்போது அது டைல்யூட் ஆகி எல்லாம் வெளியில் வந்துடும். இதே கான்சன்ட்ரேட்டட் யூரின் சொல்லுவோம். அதை தண்ணி சரியாக குடிக்கலைன்னா யூரின் கான்சன்ட்ரேட்டடாக தெரியும். அந்த யூரினில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறனால கிட்னியில் வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படியே தங்கிக்குதுங்க. அந்த மினரல்ஸு, சால்ட்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து டெபாசிட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்து காரணம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுதான் கான்சன்ட்ரேட்டட் யூரின், இதுதான் நார்மலாக டைலூட்டட் யூரின். இந்த கலரில் பேல் எல்லோ கலரில் நார்மல் யூரின் இருக்கும். இது கான்சன்ட்ரேட்டட் யூரின். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதிகமாக கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி இங்கேயே கிட்னிலேயே டெபாசிட் ஆகி அது கல்லாக ஃபார்ம் ஆகிடுது. இப்போது அடுத்தது இது யாராருக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வருது? தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். தண்ணி குடிக்கிறதில்ல ஏன் அப்படின்னா வருது? தண்ணி குடிக்கல, சம்மர் சீசனில் டீஹைட்ரேஷன் ஆகும்போது நம்ம ஆக்சுவலாக சம்மர் சீசனில் நம்மளோட பாடியிலேருந்து வேர்வை அதிகமாக வெளியேறனால தண்ணி அதிலே போயிடுதுங்க. அதனால் பாடியில் இருக்கிற தண்ணி ரொம்ப கம்மியாயிரும். அப்போ யூரின்லேயும் எஸ்க்ரீஷன், யூரினில் இருக்கிற ஃப்ளோவும் கம்மியாயிரும். யூரின் ஃப்ளோ கம்மியாகிறதுனால தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதுங்க. அதனால தான் சம்மர் சீசனில் இன்னும் நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்கிறது. அப்புறம் 2வது காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய சால்ட்டு, சில பேர் ஸ்நாக்ஸு, அந்த ஊறுகாய், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு அதிகமாக எடுக்கும்போது கால்சியம்ங்கிறது வந்து யூரினில் அதிகமாக வெளியேற ஆரம்பிக்கும். அதனால கால்சியம் டெபாசிட் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் சுகர் கண்டென்ட்டு, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறனாலையும் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறோம் சில பேர். மீட்டு, அதாவது நான்வெஜ், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கும் போதும் யூரிக் ஆசிட் அதிகமாக பிளட்டில் இருந்து அது ஸ்டோன் யூரினில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியானால் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அது பெரிய ஸ்டோனுங்க. அது மேக்ஸிமம் சர்ஜரி மூலிமா தான் சரி பண்ணுற மாதிரி வரும். அது ஸ்ட்ரூவைட் கிறிஸ்டல் வந்து அந்த பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த ஸ்ட்ரூவைட் கிறிஸ்டல் நல்லா டெவலப் ஆக ஆரம்பித்து அதனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகுங்க. அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்புறம் இது வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக் பெயின், அதாவது ஃபஸ்ட்டு பேஷண்ட் சொல்லி வரவங்க பேக் பெயின் தான் அதிகமாக வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து வாமிட்டிங் வரும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சில டைமில் யூரினில் பிளட்டே வருதுன்னு சொல்லி வருவாங்க, ஃபீவர் சில டைமில் வரும், பெயின் மெயினாக பேக்கில் இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெயின் வந்து இங்கே கிட்னி இருக்கிற ஏரியா, இங்கே பேக்கில் இந்த சைடில் பெயின் வரும். சில பேர்த்துக்கு கரெக்டாக இறங்கி இந்த தொப்புள் கீழே இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஸ்டோன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தகுந்தப்பில் வலி வரும். அப்படி வந்து சில பேர்த்துக்கு பிளட் கூட யூரினில் வரும். யூரின் ரொம்ப கடுகுடுன்னு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகுது, ஃபீவரும் வருதுன்னு கூட சொல்லி வந்திருக்கிறாங்க. ரொம்ப வாமிட் எடுக்கிற பேஷண்ட்டையும் பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டோன் வந்து எப்படி வலிக்குது, என்ன மாதிரி ஸ்டோன்ஸ், என்னென்ன சைஸுங்கிறது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, அதிகமாக வெயிலில் விவசாயிங்களுக்கு, வெயிலே அலையிறவங்களுக்கு, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, டிரைவர்ஸ்க்கு, அப்புறம் சில நீர் மாத்திரைன்னு சொல்லுவோம், டையூரிட்டிக்ஸ், அந்த மாதிரி அல்பட அந்த மாத்திரைகள் ரொம்ப நாள் எடுக்கிறவங்களுக்கு, விட்டமின் சி சப்ளிமெண்ட் அதிகமாக எடுக்கிறவங்க ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபிட்ஸ் மாத்திரைகள், அப்புறம் கால்சியம் பேஸ்ட் ஆன்டாசிட் சொல்லுவோம், அதாவது அல்சர்லேயே கால்சியம் கார்பனேட்டுங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும், அது அதிகமாக ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து சைஸ் வரையாக நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸ்மால் சைஸு, பிக் சைஸுன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சைஸ் அப்படின்னா லெஸ் தென் 5 mm ஸ்மால் சைஸு. கிட்னிலேயே இப்போ இந்த கிட்னிலேயே இதுதான் கிட்னி, இதுதான் யூரேட்டருங்கிற டியூபு, இதுதான் யூரின் பை. இப்போ கிட்னிலேயே கல் இருக்குது, இந்த கிட்னிலே ஒரு சின்ன கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க கிட்னியில் கல் இருக்குது, இந்த கல். ஸோ இந்த சின்ன சின்ன கல்லுகள் வந்து சில டைமில் பெயின் இருக்குது. அது 5 mm கீழே இருக்கும். அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்முன்னு இருக்கும். சில பேருக்கு தான் பெயின் வரும். ஆனால்
அந்த கல் கீழே இறங்கி 5 mmக்கு மேலே போச்சுன்னா அது லார்ஜ் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. 5 mm கீழே இருந்ததுன்னா ஸ்மால் சைஸு. ஸ்மால் சைஸ் கல் வந்து மோஸ்ட்லி வந்து யூரினில் வந்துடும். மீன்ஸ் இங்கே வந்து கீழே இறங்கி பிளாடரில் வந்து வெளியில் வந்துடும். அதுவாக வந்துடும். 1 or 2 வீக்ஸில் அது வந்துடும். லார்ஜ் சைஸ் ஸ்டோன்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சில ஸ்டோன் வந்து அப்படியே கொஞ்சம் பெயின் இல்லாமல் லைட்டாக மைல்டு பெயினோட வெளியில் வந்துடும். சில ஸ்டோன் போய் இந்த யூரேட்டர், அதாவது கிட்னிலிருந்து இந்த யூரேட்டருங்கிற டியூப் மூலிமா தான் பிளாடருக்கு வந்து யூரின் வெளியில் வரும். இப்போ இதுலேயே தங்கிக்க ஆரம்பிக்குங்க. அப்போ தான் அந்த யூரேட்டரில் இந்த ஸ்டோன், பெரிய ஸ்டோன் போய் அடைக்க நிற்க ஆரம்பிக்கும். அப்ஸ்ட்ரக்டிவ் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். இது அடைச்சிருச்சுன்னா யூரின் வந்து இங்கிருந்து வெளியேறாமல் யூரின் இந்த கல் அடைச்சதுனால பேக் ஃப்ளோ ஆகும். யூரின் பேக் ஃப்ளோ ஆகி கிட்னி வீங்க ஆரம்பிக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு, இங்கே பேக் சைடு வலிக்குது, இங்கே கல் இருக்கிற இடம் இந்த இடம், இந்த சைடு வலிக்குன்னு வருவாங்க. ஸோ அங்கேயும் வலிக்கும், இங்கேயும் வலிக்கும், கிட்னி வீங்க ஆரம்பிக்கும். இப்போ இது மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேர்த்துக்கு ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அப்படிங்கிறத அந்த கிட்னி வந்து ஸ்வெல்லிங் ஆகி வீக்கமாகிறது. அதுக்கு தான் பேர் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு கூட கொண்டு போய் விட்டுரும். சில பேர்த்துக்கு இப்படியே ஆகிட்டு இருந்ததுன்னா கிட்னியோட ஃபில்டர் கெப்பாசிட்டி வந்து போயிடும். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை அது ஃபில்டர் பண்ணுற கெப்பாசிட்டி போகும்போது அக்யூட் கிட்னி இன்ஜுரிங்கிறது கூட வருங்க. இதெல்லாம் தான் இதோட காம்ப்ளிகேஷன். அடிக்கடி ஸ்டோன்னால யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் இன்ஃபெக்ஷனால் ஸ்டோன் வரும், மாற்றி மாற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. லார்ஜஸ்ட் ஸ்டோன்ஸ்லேயே சிலது யூரினில் பிளாடரில் வந்து பாஸ் ஆயிரும். பிளாடரில் ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அது வெளியில் வந்துருங்க. ரொம்ப பெரிய கல் 1 centimeter மேலே இருக்குது, ரொம்ப சிவியர் வாமிட்டிங்காக இருக்குது, பெயின் எதுக்கும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லித்தோட்ரிப்சி, யூட்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. அது பண்ணி வெளியே கொண்டு வந்துக்கலாம். 80% ஆஃப் த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்க ஸ்டோன் மேக்ஸிமம் அதுவாக பாஸ் ஆயிருங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. பட் பெயின் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதெல்லாம் தான் அதோட காம்ப்ளிகேஷன்ஸுங்க. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டியூபை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோன் அப்படியே கீழே கொண்டு வரதுக்கு சில மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை போட்டோம்னாவே மோஸ்ட்லி இது கல் வெளியில் வந்துடும். இது எப்படி தடுக்கலாம்? நிறைய தண்ணி குடிங்க, நிறைய இளநீ குடிங்க, நல்ல ஜூஸ் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க, தர்பூசணி எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் சம்மர் சீசனில் 4 liters per day குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்டோன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனா கூட அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஜீனில் அந்த அவங்களுக்கும் கீழே வரவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.